அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொலைதூரத்தில் இருக்கும் நபரை கூட சுலபமாக வசியம் செய்ய மிக மிக எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த பதிவு நம்ம சேனல்ல நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய நபரை வசியம் செய்ய சுலபமான வழிகள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதற்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சில மெத்தட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். பொதுவாகவே எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலுமே அதற்கு டைம், ஸ்பேஸ், டிஸ்டன்ஸ்னு எதுவுமே கிடையாதுங்க. காலம், நேரம், இடைவெளின்னு எந்த ஒரு தடைகளுமே கிடையாது. அதையும் தாண்டி சில பவர்ஃபுல்லான மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி சுலபமாக நம்மால் ஈர்க்க முடியும். அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மிகவும் எளிமையான ஒரு தாந்திரிக முறை இது. தாந்திரிக முறையாக இருந்தாலும் இதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது குறிப்பிட்ட பொருளையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. அதன் அடிப்படையில் மந்திர ஜபங்கள், தாந்திரிக முறைகள்னு அனைத்துமே லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே வருவதுதான். அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக் பொறுத்த வரைக்கும் நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு மெத்தட். அதனால நீண்ட தூரத்தில் இருக்கும் நபர்களாக இருந்தாலும் அவர்களை சுலபமாக நம்மால் ஈர்க்க முடியும். சோ பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், வசியம்னா உடனே அது சரியா தவறான சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்க மேல ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனஸ்தாபம் அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக அந்த நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களை மிஸ் பண்ற ஃபீலிங்ஸ் அதிகமாகும். உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும்ன்ற எண்ணம் தீவிரமாக தோன்றும். உங்களை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் ஏற்படும். உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுடைய மனதில் தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த அந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். உங்க தரப்பு நியாயத்தை காது கொடுத்து கேட்கணும்னு தோன்றும். உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்ன்ற எண்ணம் அதிகரிக்கும். சோ இப்படிதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் வேலை செய்யும். இதை தவிர்த்து நீங்க சொல்றதையெல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்ற மாதிரியான வசிய முறைகள் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. இது ரொம்பவுமே சேஃபான ஒரு வசிய முறை. யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. உண்மையான அன்பையும் காதலையும் வெளியே கொண்டு வருவதுதான் இந்த டெக்னிக். கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய உண்மையான நல்ல உறவுகள் ஒன்று சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தான் சித்தர்களும் மகான்களும் நமக்கு இந்த வசிய முறைகளை கொடுத்திருக்காங்க. தவறான நோக்கங்களுக்காக அதை நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் விளைவுகளும் தவறாக இருக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே நீங்க பயன்படுத்துங்க. யாரெல்லாம் இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். என்னைக்கு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை அல்லது அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து 11 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். பெண்களாக இருந்தால் தீட்டு நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க. சோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 11 நாட்களாக பார்த்து நீங்க தேர்வு செஞ்சுக்கணும். வளர்ப்பிறை, தேய்பிறை எல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். எந்த புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் கூட இடைவெளி எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த தினங்கள்ல தான் நீங்க ஆரம்பிக்கணும். கரண்டா வேறு ஏதாவது வசிய முறைகள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ண கூடாதுங்க. ஒரு நேரத்தில் ஒரு வசிய முறை மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். தாந்திரிக முறைனாலே சில கட்டுப்பாடுகள் இருக்கும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த 11 நாட்களும் அசைவம் சாப்பிடவே கூடாதுங்க. முட்டை கூட நீங்க சாப்பிடக்கூடாது. தினமும் குளிச்சுட்டு தாங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும். அந்த நேரத்தை நீங்க
நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். முடிந்தவரை தினமும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல உட்கார்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது இன்னமும் வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா ரிசல்ட் கிடைக்கும். தாந்திரிக முறையினாலே சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைப்படுவது தினமும் 5 கிராம்புகள். இதை லவங்கம்னு கூட சொல்லுவாங்க. முழுமையாக இருக்கக்கூடிய 5 கிராம்புகளை எடுத்துக்கணும். முனை உடைந்த கிராம்புகளை பயன்படுத்த கூடாதுங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல முழுமையாக இருக்கக்கூடிய 5 கிராம்புகளை நம்ம எடுத்துக்கணும். தினமும் 5 கிராம்புகள் நமக்கு தேவை. இப்ப நீங்க ஒரு தனி அறையில உட்கார்ந்துக்கோங்க. தனி ரூம் இல்லாதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கணும். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல ஒரு துணியை போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து நீங்க இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை ஜபம் செய்யணும். மனை அல்லது பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல உட்கார்ந்து கூட மந்திரத்தை நீங்க சொல்லலாம். கொஞ்சம் வயதானவர்கள் அல்லது தரையில உட்கார முடியாதவங்களாக இருந்தீங்கன்னா சேர்ல நீங்க உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்ல அல்லது நீங்க தங்கி இருக்கக்கூடிய ரூம்ல இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அல்லது டிராவல் டைம்ல கோவில்களில் உட்கார்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. கிழக்கு திசை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்களுடைய இடது உள்ளங்கையில லெஃப்ட் ஹேண்ட்ல 5 கிராம்புகளை நீங்க வச்சு விரல்களை இறுக்கமாக மூடிக்கணும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி லெஃப்ட் ஹேண்டுக்குள்ள தாங்க 5 கிராம்பை நீங்க வச்சு இறுக்கமாக மூடிக்கணும். மனிதர்களை வசியம் செய்யக்கூடிய முதன்மையான தாந்திரிக பொருள் இந்த கிராம்பு. இப்ப நீங்க கண்களை மூடிட்டு உங்களுடைய மூச்சுக்காற்றை கொஞ்ச நேரத்திற்கு கவனிக்கணும். 2 முதல் 5 நிமிடங்கள் வரை மூச்சுக்காற்றை நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாங்க. உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை ஜஸ்ட் நீங்க கவனித்தால் போதும். உடலும் மனமும் ஒரு அமைதியான நிலைக்கு போகும். லைட்டா தூக்கம் வருவது போல ஒரு உணர்வு தோன்றும். அந்த நிலை வந்ததற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லணும். 108 டைம்ஸ் நீங்க சொல்லணும். ஓம் ரீங் பெயர் வசி வசி. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ஓம் ரீங் ராஜா வசி வசி. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ஓம் ரீங் ராணி வசி வசி. அவ்வளவுதாங்க. மிகவுமே எளிமையான அதே நேரத்தில் ஈர்ப்பு சக்தி மிகுந்த மந்திரம் இது. வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். 108 முறை சொல்லணும்ன்றதுக்காக ரொம்ப வேக வேகமா சொல்லிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லணும். ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட உங்க பக்கத்திலேயே இருக்காங்கன்னு நீங்க நினைச்சிட்டே சந்தோஷமா சொல்லுங்க. ஒரு செகண்ட் கூட கவனம் சிதறவே கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை நினைச்சிட்டே தான் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யணும். கவனம் சிதறினால் அந்த ஈர்ப்பு சக்தி விலகிடும். சோ அந்த நபரை மனதார நினைச்சிட்டே இந்த மந்திரத்தை கரெக்டா 108 முறை நீங்க சொல்லுங்க. கவுண்டிங் ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை, வெள்ளை கொண்டை கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 108 முறை மந்திர ஜபம் முடிச்சதற்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது இளநீர் நீங்க குடிங்க. அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் நீண்ட நேரம் உங்களுடைய உடலிலேயே இருக்கும். மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 5 கிராம்புகளை ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டுக்கிட்டே வாங்க. 11 நாட்களும் இதே போல நீங்க செய்யணும். தினமுமே புதியதாக 5 கிராம்புகளை நீங்க பயன்படுத்தணும். ஒரு பாக்ஸ்ல அந்த கிராம்புகளை நீங்க சேகரிச்சுட்டே வாங்க. 11 நாட்கள் இந்த தாந்திரிக முறையை நீங்க கம்ப்ளீட் பண்ணதற்கு பிறகு 12வது நாள் 12th டே அன்னைக்கு அந்த கிராம்புகளை நீங்க கற்பூரம் வச்சு எரிச்சிடுங்க. ஒரு பேப்பர்ல மொத்த கிராம்புகளையும் வச்சு கற்பூரம் போட்டு நல்லா எரிச்சு விட்டுருங்க. வீட்டுக்குள்ள அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சு கூட நீங்க எரிக்கலாம். எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க செய்யலாம். ஆனால் 12வது நாள் இந்த மெத்தடை முடிச்ச அடுத்த நாள் இதை நீங்க செய்யணும். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 டேஸ்க்குள்ள அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அவங்களாகவே உங்களை ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணுவாங்க. 11 நாட்களுக்குள்ள அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாலும் கூட இந்த மெத்தடை அப்படியே டிராப் பண்ணிட கூடாதுங்க. 11 நாட்களும் நீங்க நிறைவு செய்யணும். அதே போல எக்காரணத்தை
காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு தாந்திரிக முறையை நீங்க ஃபாலோ பண்ணதை எப்பவுமே சொல்லக்கூடாது. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான மெத்தட் இது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.